வேளை ஒரு மனிதன் ரொம்ப அன்றாட நிலைமைக்கு கஷ்டப்படுகிற ஒரு ஏழை விசுவாசி, ஒரு ஆட்டோ ஓட்டுறாரு, ஒரு சின்ன குடிசையில் இருக்கிறாரு, ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறாரு. அவருடைய சம்பாத்தியம் கைக்கும் வாய்க்கும் தான் போதுமானதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்குள்ள விசுவாசத்தில் பலமாக இருக்கிறாரு. வீட்டில் அவங்க கூடி ஜெபம் பண்ணுறாங்க. இவர் என்ன நினைச்சிருவாருன்னா, நம்ம இவ்வளவு செய்தும் நாம் சாபத்தில் இருக்கிறோமோ என்று நினைத்து விடுவார். அவர் சாபத்தில் இல்லை. ஐஸ்வர்யத்தில் இருக்கிறவங்க ஆசீர்வாதத்தில் இல்லை. ஆசீர்வாதத்தை பணமோ வறுமையோ தீர்மானிப்பதில்லை. ஆனால் உடனே நம்ம என்ன சொல்லிடுவோம், நீதிமானுக்கு ஒரு உபத்திரம் வந்தால், தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரம் வந்தா அது சாபம் என்கிறதாக ஒரு கருத்து நமக்குள்ள இருக்குது. ஆனால் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், நீதிமான்களுக்கு வருவது வேறு விளைவை உண்டு பண்ணுகிறது, துன்மார்க்கனுக்கு வருகிற உபத்திரவம் வேறு விளைவை உண்டு பண்ணுகிறது.